இடைத்தேர்தலில் ஜெகதீஷ் பழனிசாமி அமைச்சரவையில் இடம், கட்சியில் முக்கிய பொறுப்பு. முதல்வர் விஜயின் தனிச் செயலாளராக இருந்து வரும் ஜெகதீஷ் பழனிசாமி தாவேக்கவில் முக்கியமான பொறுப்பை கைப்பற்றுவதற்கு காய் நகர்த்தி வருவதாக தற்போது தகவல்கள் வெளியாகி வருகின்றன. குறிப்பாக தாவேக்கவின் இளைஞரணி பொறுப்பை ஜெகதீஷ் பழனிசாமிக்கு வழங்க வேண்டும் என்ற பேச்சுக்கள் கட்சிக்குள் எழுந்துள்ளதாக சொல்லப்படுகிறது. ஏற்கனவே தாவேக்கவின் இணை பொருளாளராக இருக்கும் ஜெகதீஷ் பழனிசாமி தனக்கென்று ஒரு தனித்த அரசியல் அடையாளத்தை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. விஜய் சினிமாவில் இருந்த காலத்திலிருந்தே அவருடன் நெருக்கமாக பயணித்து வருபவர் ஜெகதீஷ் பழனிசாமி. விஜயுடன் தொடர்ந்து அரசியல் பயணத்திலும் இணைந்து செயல்பட வேண்டும் என்பதில் ஜெகதீஷ் பழனிசாமி ஆர்வமாக இருந்ததாகவும், இதனைத் தொடர்ந்து அவருக்கு தாவேக்கவில் இணை பொருளாளர் பொறுப்பு வழங்கப்பட்டது. ஆனால் புஷி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா உள்ளிட்ட தாவேக்கவின் முக்கிய நிர்வாகிகளைப் போல ஜெகதீஷ் பழனிசாமி பொதுவாக அரசியல் நிகழ்ச்சிகளில் முன்னிலையில் வந்து செயல்படுவதில்லை. மாறாக ரூட் நிறுவனத்தின் மூலமாகவும் சமூக வலைதள நடவடிக்கைகள் மூலமாகவும் தனது பணிகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருவதாக கூறப்படுகிறது. சட்டசபை தேர்தலை ஒட்டி ஜெகதீஷ் பழனிசாமி தேர்தலில் போட்டியிடுவார் என்ற எதிர்பார்ப்பும் ஒரு கட்டத்தில் எழுந்தது. குறிப்பாக திருச்சி கிழக்கு தொகுதியில் அவர் போட்டியிடலாம் என்ற பேச்சுக்களும் இருந்தன. ஆனால் தேர்தலில் போட்டியிடாமல் அவர் ஒதுங்கியே இருந்தார். அதே நேரத்தில் தாவேக்க ஆட்சி அமைக்க உரிமை கோரி விஜய் ஆளுநர் அர்லேக்கரை சந்திக்க சென்றபோதும் அவருடன் ஜெகதீஷ் பழனிசாமியும் சென்றிருந்தார். இதன் மூலம் விஜயுடன் அவருக்கு இருக்கும் நெருக்கம் மீண்டும் அரசியல் வட்டாரத்தில் பேசப்பட்டது. இதற்கிடையே சமீப காலமாக ஜெகதீஷ் பழனிசாமிக்கும் அரசியல் ஆர்வம் வந்துள்ளதாக அவருக்கு நெருக்கமான வட்டாரங்கள் பேசப்படுகிறது. தனக்கு என்று ஒரு அரசியல் அடையாளத்தை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணம் அவருக்கு இருப்பதாகவும், இதன் காரணமாகவே தாவேக்கவில் இளைஞரணி போன்ற முக்கியமான பொறுப்பை பெறுவதற்கு அவர் முயற்சி செய்து வருவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் தாவேக்க ஆட்சியில் தன்னுடன் நெருக்கமாக இருப்பவர்களுக்கு பதவிகளையும் பொறுப்புகளையும் வழங்கி விஜய் முக்கியத்துவம் கொடுத்து வரும் நிலையில், இதன் அடிப்படையில் ஜெகதீஷ் பழனிசாமியின் அரசியல் விருப்பம் குறித்த தகவல்களையும் சிலர் விஜயின் கவனத்திற்கு கொண்டு சென்றுள்ளதாக சொல்லப்படுகிறது. இதனால் ஜெகதீஷ் பழனிசாமிக்கு தாவேக்கவில் அடுத்ததாக என்ன பொறுப்பு கிடைக்கப் போகிறது என்ற எதிர்பார்ப்பு தற்போது அதிகரித்துள்ளது. குறிப்பாக இளைஞரணி பொறுப்பு அவருக்கு வழங்கப்படுமா, அல்லது ஏற்கனவே இருக்கும் இணை பொருளாளர் மற்றும் தனிச் செயலாளர் பொறுப்புகளுடன் அவர் தொடர்ந்து செயல்படுவாரா? வரும் இடைத்தேர்தலில் போட்டியிட்டு அமைச்சரவையில் இடம்பெறுவாரா ஜெகதீஷ் பழனிசாமி என்பதுதான் அரசியல் வட்டாரத்தில் தற்போது எழுந்துள்ள கேள்வி. இந்த நிலையில் முதல்வர் விஜயின் முடிவு என்னவாக இருக்கும் என்பதையும், ஜெகதீஷ் பழனிசாமியின் அரசியல் பயணம் எந்த திசையில் செல்லப் போகிறது என்பதையும் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.